எக்ஸல்ல ஒரு டேட்டா வந்து டேபிள கன்வெர்ட் பண்ணீங்க. இப்போ டேபிள் செலக்ஷன்ல இருக்கும்போது டேபிள் டிசைன்ற டேப் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஈக்குவல் டு இந்த டேபிளோட நேம் வந்து ப்ராடக்ட் டீடைல்ஸ்ன்றத இப்போ டேப் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா அந்த டேட்டா ஃபுல்லா அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை டெலிட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு ப்ராடக்ட் டீடைல்ஸ் கொடுத்துட்டு டேபிளோட நேம் கொடுத்துட்டு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஹெட்டர்ஸ் எல்லாமே வந்துடும். ப்ராடக்ட், மந்த், சேல்ஸ் எல்லாமே இப்போ ஆல்ன்றது கொடுத்தோம்னா ஹெட்டரும் சேர்த்து வந்துடும். ஸ்கொயர் பிராக்கெட் உள்ள ஆல் கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஹெட்டிங்கும் சேர்த்து வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் செலக்ஷன்ல இருக்கும்போது கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் எனேபிள் ஆகும். எனேபிள் ஆர் டிசேபிள் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல். இப்போ இந்த டேபிள்ல வந்து அப்படியே டேப் கொடுத்தீங்கன்னா அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த வேல்யூ வந்து நீங்க ஃபார்முலா எதாக இருந்தாலும் பிலோல அப்படியே வந்துட்டே இருக்கும். இப்போ டேபிள் வந்து செலக்ஷன்ல இப்போ இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரால் பண்றேன், பிலோல வரேன். இப்படி பாத்தீங்கன்னா அந்த இப்போ டேபிள் வந்து செலக்ஷன்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஹெட்டர்ஸ் ப்ராடக்ட், மந்த், சேல்ஸ்ன்ற ஹெட்டர்ஸ் வந்து அந்த ஏபிசிடி அந்த காலம்ல அப்படியே ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ஷன்ல இல்லாத போது பாத்தீங்கன்னா அது வராது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் GHI. இப்போ வந்து டேபிள் செலக்ஷன்ல இருக்கும்போது அந்த ஹெட்டிங் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கும் அந்த ஏபிசிடி EFG அந்த காலம்ஸ்ல. டேபிள் செலக்ஷன்ல இல்லாத போது வராது. செலக்ஷன்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது ஒர்க் பண்ண அந்த ஹெட்டர்ஸ் அப்படியே வந்துட்டே இருக்கும் ரிப்பீட்டடா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா அதுக்குள்ள வந்து இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ்ன்ற டேபிள் நேம் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ டேப் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா அதனுடைய அந்த சேல்ஸோடைய சம் வந்துருச்சு, டோட்டல் சம். இந்த மாதிரி நம்ம டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள் இருந்தால் நல்லது. கண்ட்ரோல் T கொடுத்து டேபிளை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டேபிள் செலக்ஷன்ல இருக்கும்போது டேபிள் டிசைன்ல போயிட்டு பிராண்டட் ரோஸ் வேணும்னா இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா அந்த கலர் ப்ளூ கலர்ல அந்த மாதிரி வராது. இப்போ பிராண்டட் ரோஸ் எனேபிள் பண்ணிட்டோம்னா வரும்.